அஸ்ஸலாமு அலைக்கும். லீவு நாளுக்கும் மற்ற நாளுக்கும் நினைச்சா இந்த டிஃபன் மட்டும்தாங்க பெரிய கஷ்டம். ஏன்னா காலையில எந்திரிச்சோமா டிஃபன் செஞ்சோமா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பினோமான்னு இருக்கும். பட் லீவு நாளில் மெதுவாக செஞ்சுக்கலான்ற ஐடியாவில் என்ன செய்யறோம்னு கூட யோசிச்சு முக்கால்வாசி நேரம் போயிடுது. அப்படி ரொம்ப நேரம் யோசிச்சு முடிவு எடுத்தது தான் ரவை இருக்கு உப்புமா செஞ்சிடலான்ட்டு. உப்புமானோன்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ட்டாளுங்க. நான் என்ன செஞ்சு தரணும் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் செய்யும் போது மனசு கேட்கல. சரி இது சும்மா சூடுதா தானே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாவை அப்படியே குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சுட்டு அதை கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாஸ் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே சாட்டேஜ் பண்ணி மேலே அப்படியே துருவன கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா லைட்டா சாட்டேஜ் பண்ணி கொடுத்த உடனே செம்ம சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு வச்சுட்டாங்க. சத்தமே இல்லாம உள்ள போயிடுச்சு. மதிய லஞ்சுக்கு குடல் தான் வாங்கியிருந்தேன். குடல் நல்லா வேக வச்சு எடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லாவே ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்துட்டேன். குடல் நல்லா வெந்து போயிருந்தது. கூடவே உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி வைக்க சொன்னாங்க பாஸ். ஸோ அதையும் செஞ்சு வச்சுட்டேன். குடலான எப்படி இருக்கு டேஸ்ட் பாத்துருவோம்னு சொல்லி கொஞ்சமா கரண்டில எடுத்து வாயில வச்சு பார்த்தா கசம் தாங்க முடியல. அல்லல்லா ஆடு வேப்பலை தின்றுச்சு போல. நானும் தேங்காவை ஊத்துறேன், நல்லா கொதிக்க வச்சு மறுபடியும் குடிச்சு பார்க்கற கசை போகல. மறுபடியும் தேங்காய் வரைச்சு ஊத்தி மறுபடியும் குடிச்சு என்ன குட்டி கண்ணு அடிச்சாலும் கசை போகவே இல்லை. அம்மா கால் பண்ணி கேட்டனிக்கு அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. கடைசியில குடல் என்னதான் ஆச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.